ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது காலிஃப்ளவர் பால் கறி தான். பொதுவாக உருளைக்கிழங்குல தான் வந்துட்டு பால் கறி செஞ்சு பார்த்துருக்கோம். ஆனால் இந்த காலிஃப்ளவர் பால் கறியும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை கருப்பு பகுதி இல்லாமல் வெறும் வெள்ளை பகுதியை மட்டும் நல்லா கீறி வச்சுருக்கேன். அது கூடயே 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசாவை ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நான் ஒரு 1/2 kg காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் வந்துட்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் அதில் இருக்க அந்த புழுவெல்லாம் வெளியே வந்துடும். ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் நல்லா சூடானதும் 2 துண்டு பட்டை, கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 5-6 பூண்டு பல்லை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அது கூடவே பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் அப்படின்னா 1/2 சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் வெங்காயம் அப்படின்னா 1 வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்துட்டு இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தாலே போதும். கோல்டன் ப்ரௌன் வர வரலையும் நம்ம வதக்கக்கூடாது. அப்படி வதக்கணும் அப்படின்னா பால் கறியோட அந்த கலர் வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகிடும். அது கூடவே சின்னதாக ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளினா 1/2 சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளினா 1 தக்காளி சேர்த்துட்டு, தக்காளியையும் ரொம்ப வதக்கக்கூடாது. ஜஸ்ட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு அது கூடயே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி தான் இருக்குது அப்படின்னா அதை நல்லா வந்துட்டு ஊற வச்சுட்டு குக்கரில் 1 விசில் 2 விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் கழித்து நான் வந்துட்டு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளியை வந்துட்டு மசிச்சு விட்டுறாதீங்க. மசிச்சு விடாமல் இதுலேயே இப்படியே வேக வச்சோம் அப்படின்னா தான் வந்துட்டு அந்த தக்காளியோட கலர் வந்துட்டு நமக்கு இந்த பால் கறியில் வராமல் இருக்கும். இப்போ இதை ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரலையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பட்டாணி வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேணாட்டி நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் வாஷ் பண்ணி அதில் இருக்க தண்ணியை இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் இது கொதித்து வந்தாலே போதும். ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வச்சோம் அப்படின்னா தான் இந்த தேங்காயோட அந்த டேஸ்ட் வந்துட்டு நமக்கு அப்படியே இருக்கும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. நமக்கு பால் கறி வந்துட்டு இப்போ ரெடி ஆயிருச்சு. இதே மெத்தடில் நம்ம உருளைக்கிழங்கு வச்சும் பண்ணலாம். உருளைக்கிழங்குல இருக்க அதே டேஸ்ட் வந்துட்டு இந்த காலிஃப்ளவருக்கும் நமக்கு வந்துட்டு வரும். ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார், புளிக்குழம்புக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை வதக்கும் போது ரொம்பவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்க அப்படின்னா தான் அதோட கலர் வந்துட்டு நமக்கு மாறாமல் நல்ல ஒயிட் கலர்லேயே நமக்கு கிடைக்கும். பாருங்கள், பால் கறி வந்துட்டு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.